வாங்க துபாயில் இருக்க கோல்டன் சூக் தான். சூக்குன்னா அரபு வார்த்தையில் மார்க்கெட்னு அர்த்தம். நம்ம ஊர் சந்தைன்னு அர்த்தம். சந்தைன்னு தமிழ் சொல்ல. இந்த கோல்டன் பாருங்கள், இது ஃபுல்லாக தங்கத்தால் செய்த மணியில் சின்ன சின்ன கல் வச்சுருக்காங்க. டைமண்ட் மாதிரி ஸ்டோன் வச்சுருக்காங்க. இங்கே நிறையான கலெக்ஷன்ஸ் இருக்குது. விதவிதமான தங்க நகைங்க. இது பிரேஸ்லெட் வித் ரிங்கு. நல்லா வெயிட் பண்ணி ஒன்று எடுத்தாலும் அழகாக. இது வைர நகைங்க. சில இது செட்டோடு இருக்கு. ஸ்டெட்டு ரிங்கு அதெல்லாம் சேர்ந்த நெக்லஸ்ஸு இதெல்லாம் சேர்ந்துருக்கு. இது ஷூ. இங்கே நல்ல மோல்டு டைப்லேயே கனமாக இருக்குது பாருங்கள். கோல்டன் பால்ஸு வித் டைமண்ட். அலோ பண்ணுவாங்களா? எல்லாம் நல்ல பெரிய பெரிய நகைங்களாக இருக்குது பாருங்கள். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பயுமே அது ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இப்போ நம்ம கையில் 10,000மோ 20,000மோ இருந்ததுன்னா நம்மளால் பெருசாக போய் ஒரு இடமோ வீடோ வாங்க முடியாது. இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பணமாக வச்சுருக்கிறப்ப அதோட மதிப்பு அவ்வளோ பெருசாக ஏறாது. அதனால் ஏதாவதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டை வந்துட்டு நம்ம இப்போ ஆர்பிஐ வெளியிட்டிருக்கிற பாண்டு இருக்குது, கோல்டன் பாண்டு வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா நகை சீட்டு மாதிரி போட்டுக்கலாம். 11 மாதம் நம்ம சீட்டு கட்டினோன்னா 12வது மாதத்துக்கு அவங்களே அந்த அமௌண்ட், நம்ம மாதம் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அந்த ஒரு மாத பணத்தை அவங்களே கட்டி நமக்கு 13வது மாதத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நகை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு விதிமுறை இருக்குது. தங்கம் வந்து ரொம்ப ரொம்ப மெலிசான ஒன்று. தங்கத்தை நம்ம கையாலேயே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கும். மற்ற உலோகங்களுக்கெல்லாம் ஏதாவது கலர் கொடுத்து கெமிக்கல் போட்டால் தான் இந்த மாதிரி தங்கம், இந்த மாதிரி மஞ்சள் கலர் கிடைக்கும். தங்கத்துக்கு மட்டும்தான் மஞ்சள் கலர் கிடைக்குது இயற்கையாகவே. மொத்தம் இது வரைக்கும் 1,60,000 டன் அளவுக்கு தங்கம் வெட்டப்பட்டிருக்குன்னு 2018 எடுத்த கணக்கில் சொல்கிறாங்க. இந்த கோல்டன் சோக்கில் பாருங்கள், எல்லா நகைங்களுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இதெல்லாம் நல்லா கல் வச்ச நகை. நல்லா ட்ரெஸ்ஸு மாதிரியே போட்டுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு விதவிதமான நகைங்க. பெரிய ட்ரெஸ் அளவுக்கு மேலே போட்டுக்கலாம் அந்த மாதிரி நகைங்க. அது கனமாகவும் லேசாகவும் இருக்குது. இது பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் விதவிதமான கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஜுவல்ஸாக. நைட் டைம் இந்த வீடியோ எடுத்தனால அந்த லைட்டோட இது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது லைட்டாக. நம்ம ட்ரெஸ் எந்த மாதிரி போடுறோமோ அந்த கலருக்கு மேட்சான நகைகளை நம்ம இங்கே வாங்கிக்கலாம். பேங்கிள்ஸ்லாம் நல்லா ரொம்பவே பெரிய பெருசு. நம்ம கை ஃபுல்லாக, ஒரு கை ஃபுல்லாக போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு பேங்கிள்ஸ்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இது கிழி. மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட தங்கக்கிழி ஒருத்தங்க நன்கொடையாக கொடுத்தாங்க 2020. இது பாருங்கள், இது அப்படியே போட்டுட்டா அது ஃபுல்லாக முன்பக்கத்தை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணும். அந்த அளவுக்கு பெருசு. இதுவும் நகை ட்ரெஸ்ஸு சிம்பிளானது.
தோடுங்களும் நல்லா விதவிதமாக அழகாக இருக்குது. வைர நகைங்களும் நிறையா இருக்குது. இது ஏறத்தாழ 2000-3000 பவுன் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய பேங்கிள்ஸை அதில் டைமண்ட் பதிச்சு வச்சுருக்காங்க. நடுவில் அதோடைய சர்டிஃபிகேட்டும் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய வளையல் அது. இது உள்ளாடையும் சின்ன ஸ்கர்ட் மட்டும் போட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்க பொம்மைக்கு. எல்லாமே தங்கத்தில் செஞ்சது தான். தங்கம், எம்ரால்டு, டைமண்ட், ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு நகைங்களும். நகை அதிகமாக ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்துட்டு உற்பத்தியில் அதிகமாக இருக்கிறது சைனா தான். அப்புறம் ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இங்கேயும் நமக்கு நிறையான தங்கம் எடுத்துகிட்டு வரப்படுது. இத்தாலியில் செகண்ட் ஒன்னாக இருக்குது. பாருங்கள், அதான் அந்த பெரிய பேங்கிள்ஸை சைடெல்லாம் பெரிய பெரிய டைமண்ட் ஸ்டோன் பண்ணியிருக்காங்க வச்சு இந்த பேங்கிள் பண்ணியிருக்காங்க. இது தங்க நகைகளால் ஆனப்பட்ட ட்ரெஸ்ஸை. நிறையான ட்ரெஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. நிறையான நகைங்க வந்து அப்படியே ட்ரெஸ் மாதிரியே வடிவமைச்சு ட்ரெஸ் மேலே அப்படியே நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்குது. Okay, send me a location when. So நான் எடுக்கிறேன் அப்படியே பாப்பா போடுறதோட. இது பெரிய பேங்கிள். பெருசாக தான் இங்கே பேங்கிள்ஸ்லாம் இருக்குது. நம்ம சின்ன டைப்பில் கேட்டாலும் அந்த பேங்கிள்ஸும் இருக்குது. இது பாருங்கள், நல்ல பெரிய நகை. ட்ரெஸ் மாதிரியே இருக்கிற நகைங்களே இங்கே நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு நகைங்க இருக்குங்க. பாருங்க, ஸ்கர்ட் மாதிரி ஃப்ராக் டைப்பில் அந்த நகைங்க இருக்குது. இது ஒரு பெரிய ஆரம். அது பெரிய பெரிய ஆரம் தான். ஆரம்லாம் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. இதெல்லாம் ட்ரெஸ் மாதிரியே வடிவமைச்சிருக்க நகைங்க. ஒவ்வொரு கடையிலையுமே கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. கோல்டன் சோக் போய் அதை சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும். ஒவ்வொரு கடைங்களும் அவ்வளோ நகை இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி நகைங்க பெருசாகவோ சிறுசாகவோ நமக்கு தேவையான மாதிரி வாங்கிக்கலாம். இந்த பேங்கிள்ஸு, கிளாஸ், இது எல்லாமே கோல்டு தான். கோல்டில் செஞ்ச கிளாஸ் அது. இது பேங்கிள்ஸு. இது பெரிய பேங்கிளாக நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ட்ரெஸ் டைப்பில் செஞ்சுருக்க
நகைங்க. ட்ரெஸ் டைப் நகைங்க. மெலிசாவும் செஞ்சுருக்காங்க, நல்லா கனமாக இருக்க மாதிரியும் செஞ்சுருக்காங்க. நகைங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு நகைகளும் ஒவ்வொரு விதமாக டிசைன் பண்ணியிருக்கு. வேணாண்ணா வீடு கத்தாத. இங்கே அரபிக் டிசைன் இதெல்லாம். நம்மளால் எவ்வளோ நகை முடியுதோ அந்த அளவுக்கு பணம் வச்சுட்டு அந்த அளவுக்கு நகைகளில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நகை விலை ஏறிக்கிட்டே போகிறனால நம்மளால் 10,000 20,000த்துக்காச்சும் நம்ம அப்பப்போ நகை வாங்கி வைக்கணும். மாத சீட்டு போட்டோ மொத்தமாகவோ நகையை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கோல்டு காயினாக வாங்கி வச்சுட்டு கூட நம்ம மொத்தமாக நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை செஞ்சுக்கலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி நகைங்க. இது பெரிய பேங்கில் இதெல்லாம் ஸ்டெட்டு. ஆரம்லாம் விதவிதமாக இருந்தது. இது ஃபுல்லாகவே அரபிக் டிசைன்ஸு. இதெல்லாம் பெரிய பெரிய ஆரம். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்தது. உங்களுக்கு இதில் எந்த நகை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வாங்குறப்ப மோல்டு டைப்பில் வாங்குவீங்களா, இல்லை டிசைன் ஜாஸ்தியாக வச்சுட்டு லேஸ் போல் பெருசாக தெரிகிற மாதிரி ஜுவல்ஸ் வாங்குவீங்களா? அந்த மாதிரி சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஆரம் இருந்தாலும் டாலர்லாம் நல்லா பெருசாகவே இருந்தது. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஓணான் மாதிரி வடிவமைச்ச இந்த நகைங்க பச்சை கலரில் பார்க்க நல்லா இருந்தது. இது ஸ்டெட்டோட செட்டு. அது ஒரு 25 அடுக்காவது இருக்கும் போல், அந்தளவு அடுக்கு இருந்தது. அத்தனை அடுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மிஷின் கட்டிங்னால் ஒரு போல் இருந்தது. எந்த பிசுறும் இல்லாமல் பார்க்க அழகாக ஒரு மாதிரி. அதில் சின்னதாக ஸ்டோனும் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது 25க்கு மேலேயே செயின் தொங்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த பிக் ஸ்டோன்ஸு.
இதெல்லாம் ஸ்டோன்ஸு, குந்தன் ஸ்டோன்ஸு அதெல்லாம் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. விதவிதமாக போட்டுக்கலாம். இன்னும் பெரிய பெரிய நகைங்கள்லாம் இருக்குது. வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ செலவுகள் தான் இருக்கும். இருந்தாலும் சேமிப்பு தான் முதல் செலவாகட்டும் அப்படிங்கிற பாணியில் எப்பயுமே முதல்ல நம்ம ஏதாவது ஒன்று சேமித்து வைக்கலாம். நம்மளால் எவ்வளோ சேமிக்க வைக்க முடியுதோ அதை முதல் செலவாக எடுத்து வச்சு, முதல் சேமிப்பாக எடுத்து வச்சு, அதையும் நம்ம ஒரு செலவில் எடுத்து வச்சு செலவு பண்ணுற மாதிரி அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கணும். அந்த பழக்கத்தை பழகிக்கணும். எப்பயுமே பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு பழகிக்கணும். பேங்க்கில் கூட போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுக்கலாம். எது மூலமாவது நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லை மாத சீட்டு கட்டி அதை எடுத்துக்கலாம். எல்லாமே நம்பகமான இடத்துல நம்ம பணத்தை சேமித்து வைக்கணும். நமக்கு செலவு இருக்குன்னா செலவு இருந்துட்டு தான் இருக்கும். அதில் தான் நம்ம சிக்கனம் பண்ணி நம்ம சேமித்து வைக்கணும். சேமிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தேவையானதை தான் வாங்கணும். தேவையில்லாத பொருட்களை வாங்கினோன்னா தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு நமக்கு பணம் ரொம்ப கஷ்டப்படுவோம். பணம் இருக்காது. அதனால தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக்கணும். எது முக்கியமோ இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் தான் வாங்கணும். ரொம்ப தேவையில்லாத பொருட்கள் வாங்குறத தவிர்க்கணும். நமக்கு பிடிச்சமான நகை வாங்கிட்டோன்னா அதை திரும்ப திரும்ப போய் மாற்றிட்டே இருக்கக்கூடாது. நல்லா பிடிச்ச மாதிரி ஒரு நகை வாங்கிட்டோன்னா அது நம்ம வாழ்நாள் முழுதாக வச்சுக்கணும். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வது தான் நகை. அதனால் நம்ம அழுத்தமாக ஒரு நல்ல நகையாக வாங்கிக்கலாம். இந்த சூக்கில் எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இது ஃபுல்லாக டைமண்ட் வித் கோல்டு. இதுவும் டைமண்ட், அது ரூபி ஸ்டோன் மாதிரி தெரியுது. இது குந்தன் ஸ்டோன்ஸு, எம்ராய்டு எல்லாமே கலந்துருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் வித் கோல்டு ஜுவல்ஸு. இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. தேங்க்யூ ஃபார்